again நீங்கள் நீலுக்கு போனோன்னா ஃப்ரம் ஹேவ்லாக் ஒன்லி யூ ஷுட் கோ பேக் டு நீல். கரெக்ட். நீங்கள் வந்து போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக் டு நீல் டு போர்ட் பிளேர். அண்ட் நீலுக்கு போனோன்னா என்னாவே இருந்தாலும் ஹேவ்லாக் இல்லை போர்ட் பிளேர் ரீச் ஆகிட்ட பிறகு இம்மிடியேட் ஆர் நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் புக் பண்ணலாம் ரெசார்ட்டை. ஆர் நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு நீல்ல கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. நீங்கள் யாரையும் ரீச் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அங்கே ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் அகெயின் பீச் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கம்பேர்ட் டு ஹேவ்லாக் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ் இன் நீலும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அகெயின் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால ப்ரியாரா புக் பண்ணிடுங்க. ஸோ ப்ரியாரா புக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப். பட் ப்ராப்ளம் இஸ் என்னவே இருந்தாலும் நெட்வொர்க் இஷ்யூ. உங்களே யாரையும் ரீச் பண்ண முடியாது, நீங்களும் யாரையும் ரீச் பண்ண முடியாது. சில பிளேசஸ் அப்படிதான் அங்கே. அண்ட் அங்கே நெட்வொர்க் வந்துட்டு பிஎஸ்என்எல் தான் கொஞ்சம் ஃபீஸபிள். அதர் நெட்வொர்க்ஸ் ப்ரியாரா புக் பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்கு. நீல் கூட வெரி குட். ஐ மீன் பீச் அண்ட் ஆல் வெரி குட் பீச்சஸ் தே. வர்த் கோயிங் டு நீல். ஸோ அங்கே ஒன் டே தான் ஆக்சுவலி 1 day 2 days கூட இருக்கலாம். பட் எங்களுக்கு 1 day போதும்ட்டு அங்கேருந்து ஸோ நீல்லேருந்து அகெயின் போர்ட் பிளேர். ஸோ போர்ட் பிளேர் ரிட்டர்ன் ஆகிட்டு நாங்கள் வந்து இமீடியட்டாக அங்கேருந்தே லைக் ஃபெரியிலேருந்தே வந்து அங்கிள் பிக் பண்ணார். அங்கிள் பிக் பண்ணி எங்களை ராஸ் ஐலாண்டுக்கு அங்கே போட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஜெட்டி பாயிண்ட் இருக்குது ராஸ் ஐலாண்டுக்கு. ஆஸ் வி செட் அங்கே பார்க்குன்னு சொன்னாங்க இனிஷியலாக. ஸோ அங்கேருந்து தான் போகணும் ஆக்சுவலி ராஸ் ஐலாண்ட். ராஸ் ஐலாண்ட் வந்துட்டு ஆக்சுவலி இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். கரெக்ட். பட் ஸோ அங்கே எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து 1 hour அவ்வளோதான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் காசு பே பண்ணிவிட்டு இது புக் பண்ணிக்கிறீங்க. ஸோ எவ்வளோ பே பண்ணலாம் சொல்லுவாங்க? 250 rupees 300 rupees டிக்கெட். இது போட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணுறோம். 300 rupees per head நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் அந்த பார்க்கில் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு போட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த போட்டில் தான் நீங்கள் போய் ராஸ் ஐலாண்ட் போய் அதே போட்டில் 1 hour 15 minutes மேக்ஸிமம் 15 minutes எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 1 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க. உங்களை விட்டு வந்துடுவாங்க. You tend to miss if you don't be on time. ஸோ அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுதுங்க ராஸ்க்கு ரீச் ஆகும் ராஸ் ஐலாண்டுக்கு. ஸோ அங்கே போனால் நிறைய டீர்ஸ் பார்க்கலாம், பீகாக் பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக அது கைண்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஹில் ஸ்டேஷன் இல்லை, அது என்னென்னா அந்த காலத்தில் வந்து அவங்களோட லைக் பேக்கரிஸு அதெல்லாம் வந்து ஃபுல் பழஞ்ச பில்டிங்கு மாதிரி இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது அங்கே சர்ச்சு பில்டிங்கு அவங்களோட ஆஃபீஸு அது என்னென்னமோ நிறைய இது இருக்குது. ஸோ அது வியூ பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து மேலே அதுக்கு வந்து பேட்டரி வெஹிக்கிள் அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ எது என்னன்னான்ட்டு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ 70 rupees. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் ஒரு டீம் கூட போனீங்கன்னா ஒரு 70 rupees. இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக கரெக்ட் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வெஹிக்கிள் வேணும்னா 600 rupees அதுக்கு. ஸோ நாங்கள் வந்து 70 rupees. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். பிகாஸ் லிமிட்டட் வெஹிக்கிள்ஸ் தேர் ஆர் நியர்லி ஒரு 8 to 10 vehicles இருக்குது. ஒன் டைம் போயிட்டு வந்து அது திரும்பி சார்ஜ் ஆகணும். திரும்பி சார்ஜ் ஆகிட்டு அந்த வெஹிக்கிள் வரும். ஸோ அதனால ஒரு 70 rupees நாங்கள் இப்போ வந்து 70 rupees ஷேர் பண்ணின்னு போகணும். மேலே லைட் ஹவுஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ அது டாப் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. நியர்லி 15-20 minutes ஆகும். ஸோ நீங்கள் வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது சர்ச், இது ஆஃபீஸ், இது பேக்கரி, அது இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லைட் ஹவுஸ் கிட்டே விட்டுருவாங்க. ஸோ லைட் ஹவுஸ் கிட்டே வந்து நீங்கள் இறங்கி போகலாம். கீழே இறங்கி போனால் பீச் அங்கே. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆக்சுவலி மோஸ்ட்டாக ஃபோட்டோஸ்க்காக தான் போகிறதாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு திருப்பி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் போன வெஹிக்கிள் இல்லாத வேறு எதனா வெஹிக்கிளில் கூட நீங்கள் ரிட்டர்ன் வரலாம். எது அவைலபிள் இருக்கோ அந்த வெஹிக்கிளில். இல்லை உங்களுக்கு லைட் ஹவுஸ் அந்த பீச்செல்லாம் பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா எந்த வெஹிக்கிளில் போனீங்கன்னா அதே வெஹிக்கிளில் ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ வந்து இமீடியட்டாக அவங்க அங்கேருந்து கூப்பிட்டுன்னு வந்துடுவாங்க. ஈட்டன் வந்து அந்த கூப்பிட்டு வந்து அந்த இது அதே பார்க்கில் விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வெளியே போகணும். ஸோ அது ஒரு half a day ஆச்சு. எங்களுக்கு half a day ஆச்சு தான். அது ஆகிட்ட பிறகு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கின்னு ஈவினிங் வந்து ஷாப்பிங் இல்லை இதுக்கு போயிருந்தோமே சன்செட் பாயிண்ட் சிடியா டாப்பு. சிடியா டாப்புன்ட்டு ஒரு இடத்துக்கு சன்செட் பாயிண்ட். அது கொஞ்சம் தூரம், ஒரு 25 to 30 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிள் தான் கூப்பிட்டுன்னு போனார் வெஹிக்கிளில், லைக் கேபில் போனோம். ஸோ அங்கே போய் அங்கே வந்து க்ளோசிங் வந்து 5 o'clock. பட் நைஸ் பிளேஸ் டு விசிட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் சக்க தான் வந்துச்சு. அந்த சன்செட் அன்ட்டு
வெரி நைஸ் இட் வாஸ். ஒரு மாதிரி நாங்கள் ஆட் பண்ணுறோம் ஃபோட்டோஸ் பாருங்கள் நீங்கள், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், அதோட வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஷாப்பிங்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே எது வாங்குறதுனே தெரியல, பிகாஸ் எல்லாம் பேர்லன்றாங்க. அது ஒரிஜினல் பேர்லா இல்லை டூப்ளிகேட் பேர்லா நம்மளுக்கு தெரியல. எந்த பேர்ல் இருந்தாலுமே கிளாஸில் உரசி காமிக்கிறாங்க பாருங்க. கிளாஸில் உரசி காமிச்சா அது கலர் மாறலனா அது ஒரிஜினல் பேர்லன்றாங்க. சரி நாங்களும் கொஞ்சம் வாங்கின்னு வந்தோம். ஒரு 2-3 பிளேசஸ் இருக்குது ஆக்சுவலி அங்கே ஷாப்பிங்கு. ஆனால் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது சாகரிகா எம்போரியம்ன்ட்டு. பட் சாகரிகா எம்போரியம் இஸ் ஆக்சுவலி லிட்டில் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது கைண்ட் ஆஃப் நீங்கள் போய் மாலில் வாங்குற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த சாகரிகா எம்போரியம் அது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஹோல்சேல் கடைங்க இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி கேட்கும் ப்ரைஸு. நீங்கள் அங்கே பார்த்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஷாப்பிங்ன்றது எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த பேர்ல்ஸு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அண்ட் எது வந்தாலும் நீங்கள் பில் வச்சுக்கணும், பிகாஸ் நம்ம ஏர்போர்ட்டில் பில் காமிக்கணுன்றாங்க. பட் எங்களுக்கு எதுவும் செக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அகெயின் சும்மா ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு சும்மா போயிட்டு, ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே எதுவும் வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே அதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வாங்கிக்கின்னு இம்மிடியேட்டாக ஹோட்டல் போய் செக் அவுட் பண்ணி லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சேன்னு. எங்களது ஃப்ளைட் வந்து 3 o'clock இருந்துச்சு. ஸோ 11 o'clock செக் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கேன்னு லக்கேஜ் வந்து ஹோட்டலில் இருந்துச்சு. ஸோ 1 o'clock வந்து நாங்கள் ஏர்போர்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ பேசிக் செக்யூரிட்டி செக் 5 to 10 minutes. ஸோ பிளேசஸ் ஆக்சுவலி பரட்டாங்கன்ட்டு ஒன்று இருக்குது பிளேஸு, அது ஆக்சுவலி வி குடன்ட் கோ. ஸோ அது 1 full day ஆயிரும். ஸோ அது வந்து லைம்ஸ்டோன் கேவ்ஸ், அப்புறம் மேங்க்ரூவ் ஆக்சுவலி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி. அது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்துட்டு 2 days ஸ்லாட்ஸ் ஆக்சுவலி. அது நியர்லி போயிட்டு வர நியர்லி 50 kilometers நினைக்கிறேன் ஒன் சைடு. ஆக்சுவலி அதுக்கு 15,000 கேட்குறாங்க போயிட்டு வர. வெறும் அந்த பிளேஸ் கவர் பண்ணுறதுக்கு நியர்லி 10 to 15,000 கேட்குறாங்க. அண்ட் தேர் ஆர் ஒன்லி 2 slots. ஸோ அர்லி மார்னிங் வேணும், நியர்லி 4:30. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருந்தால் அங்கே இட் இஸ் நாட் குட் சேஃப் டு கோ. ஏன்னா அங்கே வந்து அந்த லைம் ஸ்டோன் கேவ்ஸ் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குமா, குழந்தைங்களுக்கு அது ஆகாதுன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இஃப் அட் ஆல் நாங்கள் போனோம்னா அங்கே கண்டிப்பாக அங்கே அப்புறம் டிக்லிபூர்ன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குதுன்றாங்க. ஸோ மேபி இது 2 பிளேஸ் நெக்ஸ்ட் டைம் போகிற பிளான் போனோம்னா கண்டிப்பாக நான் ஹேவ்லாக் போவேன். அதுக்கப்புறம் ஹேவ்லாக் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர். எக்ஸாக்ட்லி. ஸோ ஹேவ்லாக் போவேன். ஹேவ்லாக் போய் அது ஆகிட்ட பிறகு நான் இது 2 பிளேஸ் முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணமோ அது. பட் அகெயின் பேக்கேஜ் எதுவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த ரெசார்ட் புக் பண்ணாலும் நீங்கள் எல்லாமே ஃபெரி டிக்கெட்ஸும் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. எவ்ரிதிங் யூ கெட் டு புக் இட் ஆன்லைன். லைட் அண்ட் சவுண்ட் அதுவும் ஆன்லைன். அது அண்டமான் ஜெயில் அதுவும் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணலாம். பட் என்னன்னா சில ஸ்லாட்ஸ் கிடையாது. நீங்கள் எப்படி யார் பேக்கேஜில் போனாலும் அவங்க ஆன்லைனில் தான் புக் பண்ணுவாங்க. எந்த ஸ்லாட்ஸும் எதுவும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தே டூ இட் ஆஃப்டர் யூ புக் இட். ஸோ அதனால யூ கேன் டூ இட் ஆன் யோர் ஓன். அண்ட் மோர் ஓவர் எல்லாம் ஆட்டோ ரிக்ஷா 2-wheeler தான் ஹயர் பண்ணுறாங்க. ஸோ பை தட் யூ கேன் சேவ் மனி. ஆட்டோ கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை, சீப். நீங்கள் பைக்ஸு ஆட்டோ ரிக்ஷா போகலாம், ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. நைஸ் பிளேஸ். அன்றைக்கி 3 o'clock ஃப்ளைட், லாஸ்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்தோம். சென்னை ரீச் ஆகி அங்கேருந்து ட்ரெயினில் வந்து பெங்களூர் ரீச் ஆகி ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். பட் பயங்கர ஹியூமிட். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நாங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் சப்போஸ் உங்களுக்கு தெரியல, எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ, ஃபெரி புக் பண்ணுறதுக்கு எங்கே புக் பண்ணது, எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கொடுக்குறோம். லைக் ஹோட்டல் டீட்டெயில்ஸு, ஃபெரி டீட்டெயில்ஸு, ரெசார்ட் டீட்டெயில்ஸு, எது வேணும். அவ்வளோதான். ஸோ ஃபுட்டு ஆக்சுவலி நீங்கள் ரோட் சைடு ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட். ஸோ நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ யூஸ்வலாக ரெசார்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட்ரோ அவங்களே ரன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ரெசார்ட்ஸ்லேயும் அட்டாச்டு பார் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ யூஸ்வலி பீப்புள் டோன்ட் கம் அவுட், தே என்ஜாய் வித்தின் த ரெசார்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ ஸோ ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். Havelock is actually expensive. Nice actually, worth visiting. பட் என்னன்னா நீங்கள் ஆஃப் சீசன் போனீங்கன்னா யூ கேன் சேவ் மணி. பட் நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணலன்னா சேஃபர் சைட், பிகாஸ் சம்டைம்ஸ் ஃபெரி ரீஸ்கெடியூல் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ இஃப் யூ கம் லேட்டர் நீங்கள் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிட்டர்ன் ஃப்ளைட் புக் பண்ணிடலன்னா மேபி நாங்கள் வேறு பிளேஸஸும் போயிருக்க சான்சஸ் இருக்குது. சின்ஸ் புக் பண்ணதுனால எங்களால் போக முடியல, ரிட்டர்ன் வந்தே வரணுன்ற ரீசனுக்காக. ஏன்னா நாங்கள் ஃப்ளைட்டும் புக் பண்ணிட்டு இருந்தோம், அங்கத்துலேருந்து சென்னையிலேருந்து ட்ரெயினும் புக் பண்ணிட்டு இருந்தோம் பெங்களூருக்கு. ஸோ ரெண்டும் எங்களால் கேன்சல் பண்ண முடியாதுன்ற ரீசனால நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இவ்வளோதான் எங்களோட அந்தமானோட இது. இன் பிட்வீன் உங்களுக்கு ட்ராவல். ஸோ அந்த இன் பிட்வீன் உங்களுக்கு நாங்கள் எல்லா பிக்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நாங்கள் வில் கிவ் யூ. இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறோம் பிளேசஸ். அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகே இஷ்டம் ஆகலாம் அந்த மாதிரி. ஸோ மேபி நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா சம்வேர் ஒரு 80 to 1 lakh ஆகும் கப்பலுக்கு. 80,000 to 1 lakh. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் கப்பல் ப்ளஸ் 1 கிட். ஸோ நாங்கள் ஃப்ளைட்டுலேருந்து எல்லாமே சொல்கிறோம். ஃப்ளைட், ஸ்டே, ரெசார்ட், ஒரு நல்ல பெஸ்ட் ரெசார்ட் சொல்கிறது. இதே பேக்கேஜ் வந்து உங்களுக்கு பேக்கேஜில் கிடைக்குது. பட் அவங்க கொடுக்குற ஹோட்டல்ஸ் வந்து ஓகே ஒரு 2 star 3 star மாதிரி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் 5 star கூட கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் தே வில் சார்ஜ். ஆனால் நான் சொல்கிறது வந்து நம்ம பட்ஜெட் லைக் 1 lakh வரணும்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா இன்னும் கம்மியாகவும் கூட கிடைக்கும் உங்களுக்கு பேக்கேஜஸ். நீங்கள் இன்னுமே எங்களுக்கு லைக் ரொம்ப பாஷான ஹோட்டல்ஸ் வேண்டாம்னா, இல்லை உங்களுக்கு வேணும்னா அதுவும் எக்ஸ்ப்ளோர் வேண்டாம் எங்களுக்கு பட்ஜெட் நாங்கள் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னாலும் இன்னும் கம்மியான ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ் எல்லாமே. என்ன பாஷான ரெசார்ட்ஸ்க்கு போனாலும் அந்த ஹார்ட்லி யூ ஸ்பெண்ட் டைம். பீச் ரெசார்ட்ஸ் தான் எல்லாமே, ஒரே பீச் தான். பட் அகைன் ரூம்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், க்ளீன் இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லா இடத்துலையும் ஹார்ட்லி 2 to 3 வெரைட்டி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், கட் ஃப்ரூட். பட் ஹேவ்லாக்ல வந்து அந்த ரெசார்ட்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட். many variety were there. நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் எங்களோட அந்தமானோட ட்ரிப் vlog. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் விசிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அந்தமான். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.